ஒரு பொண்ணையும் வெட்டிட்டு அவங்க ஹஸ்பண்டை கண்ணு முன்னாடி வெட்டின கொடுமை வந்து யாருக்கும் இனிமேல் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே நீ யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுக்காக நீதி கேட்டு தான் வந்திருக்கேன், வேற எதுவும் இல்ல. யாரு மேல நடவடிக்கை புதுசா மனு கொடுத்திருக்கீங்க? இது வந்து இவங்க மட்டும் செஞ்சிருக்காங்களா இல்ல வேற யாராவது செஞ்சிருக்காங்களா? அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யார் யார் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க, இது கொலை செய்யறதுக்கு யாரெல்லாம் தூண்டி இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் வந்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் என்னோட இது. எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நீதி வேணும், வேற எதுவும் இல்ல. விசாரிச்சு எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்காக. அவங்க ஃபேமிலி மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. அதாவது அவங்க செல்லதோர அவங்க ஃபேமிலி மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. அவங்களையெல்லாம் அவங்க அரெஸ்ட் பண்ணி வக்கீல், இதுக்காக கூட்டா செயல்பட்ட வக்கீல், அவங்க மனைவி எல்லாருமே அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும். வக்கீல் பேருங்க? எலக்கட ரமேஷ். அவர் மனைவி பேர்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? ஆமா, அவங்க மேல எல்லாம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற எங்களுக்கு வந்து ஒரு மனைவி. அவ்வளவுதான், என்னால முடியல, பேச முடியல என்னால. விசாரணை எந்த மாதிரி பண்ணாங்க? மறுபடியும் வர சொல்லிருக்காங்க உங்களை விசாரணைக்கு? மேற்கட்ட தூண்டி விட்டவங்க பேர் வந்து வெளியில நாங்க சொல்றேங்க. அவங்க எங்கேயோ வந்து தூண்டி விட்டுட்டு அவங்க வெளியில வந்து பேர் வராத மாதிரி இது பண்ணாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் தூண்டி விட்டு ஒரு மூலையில இருந்துக்குவாங்க, ஒவ்வொருத்தர பலியாகிறதா. விசாரணை பண்ணாங்க, அடுத்த கட்ட விசாரணைக்கு விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க, இனியும் நடத்துவாங்க, நல்ல முறையில பண்ணி தரேன். விசாரணை வந்துங்க விசாரணைனாக்கா இதுக்கு முன்னாடி என் ஜானு மேலேயோ என் தம்பி சாரதி மேலேயோ எங்க அம்மா அப்பா பேர்ல எல்லாத்து பேர்லயுமே கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விசாரிச்சிருந்தா இந்த 4 பேருமே வந்திருக்காது. ரவுடி ஜான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நியூஸ் எடுக்கும் போதெல்லாம் போட்டிருக்கீங்களே, இந்த மாதிரி விசாரணை மட்டும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நீங்க எடுத்திருந்தா கண்டிப்பா இந்த 4 பேருமே வந்திருக்காது. இந்த ரவுடிங்கிற பேர் இந்த குடும்பத்துக்கு பச்சை குத்தி வச்சது சரியான ஒரு விசாரணை இல்லாத நாள். எந்த ஒரு கேஸையும் நல்லா விசாரிச்சு தான் எடுக்கணும். இப்ப எங்களை விசாரிச்ச மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சு எடுத்திருந்தா என்ன ஒண்ணே நிலைமை வராது. எங்க வீட்டுக்காரருக்கு ரவுடிங்கிற பேரே வந்திருக்காது. அதுதான் உண்மை. இப்ப வரைக்கும் அந்த ரவுடிங்கிற பேரை சுமந்துட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இப்போதைக்கு எங்களுக்கு நல்ல முறையில விசாரிச்சுட்டு நல்லா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைடெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு என்ன ஃபேவரபிளா அவங்க பண்ணி தரணுமோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இனியும் அவங்க வந்து ஃபேவரபிளா எனக்கு என்ன பண்ணுமோ ஃபேவரபிள் இல்லைங்க, எது நியாயமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்கங்க. அவ்வளவுதான். கைது பண்ணிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் உண்மை குற்றவாளிகளா? உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆமா, கைது பண்ணவங்க எல்லாமே உண்மை குற்றவாளிகள் தான். கன்ஃபார்ம்டான ஆளுங்க தாங்க, மூளையா செயல்பட்டவங்க உண்மை குற்றவாளிகள் தான். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பொய்னா அவங்க